ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான சத்தான ராகி பூரி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சிறுதானிய வகையை சேர்ந்த ராகியை வச்சு தான் ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சிறுதானியத்தில் வந்து நிறைய கால்சியம் சத்து, இரும்பு சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான இது இருக்குது. அதனால் இந்த ராகியை வச்சு ஒரு ப்ளப்பியான, ஒரு சாஃப்டான ஒரு ராகி பூரி தான் செஞ்சு காட்டியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் ராகி மாவு, 1 கப் போல் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் ரவை வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். நம்ம வச்சுருக்க ராகி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அதுக்கடுத்து ரவை, நெக்ஸ்ட்டு வந்து உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் எண்ணெயும் நம்ம இதிலையே விட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து பிசையணும். தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பூரி வந்து உங்களுக்கு நல்லா உப்பலாக வரும். ஒரே டைமாக நீங்கள் வந்து தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து கெட்டியான மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு மேலே நீங்கள் வந்து எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் இதை வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அடுத்து இந்த மாவை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க இந்த டைமை. நம்ம வச்சுருக்க உருண்டையை எடுத்து நம்ம வந்து இதில் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி பலகையில் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு உப்பலாக வராது பூரி. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் விட்டே தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய விட்டு நம்ம வந்து உருட்டி வச்சுருக்க பூரியை வந்து இதில் போட்டு நல்லா இது உப்புற வரைக்கும் வச்சு நம்ம எடுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் கம்மி சூட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா பூரி வந்து எலும்பாது, நிறையா எண்ணெயும் குடிக்கும். அதனால் எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா சூடாக இருந்தால் தான் போட்ட பூரி வந்து நல்லா எலும்பி உங்களுக்கு புஃப்னு வரும். ஸோ உங்களுக்கு சுவையான பூரி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.